கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 1:19 யோசேப்பை குறித்த முதல் அறிமுகம் நீதிமான் என்பதே. எக்கோணத்தில் பார்த்தாலும் அவர் ஒரு நடைமுறை கிறிஸ்தவர். மரியாளை பற்றி ஏராளம் பிரசங்கம். மரியாளை தேர்ந்தெடுக்க தேவனுக்கு காரணம் இருந்ததென்றால் யோசேப்பை பொறுத்த அளவிலும் கூட அப்படியே தான். யோசேப்பை பாராட்டக்கூடிய பல பண்புகளை நாம் வேத ஆதாரத்துடன் காணலாம். அவருடைய சட்ட திட்டங்களை தாண்டிய கருணை இரக்கத்தை மரியாளை தள்ளிவிட மனதில்லாமல் என்ற வார்த்தையில் பார்க்கலாம். அவருடைய பொறுமை நிதானத்தை எதையும் தீர்மானிக்க முன் சிந்தித்தார் என்பதில் அறியலாம். அவருடைய தன்னடக்கத்தை தேவ சித்தத்திற்கேற்ப மரியாள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் என்ற வார்த்தையில் உணரலாம். சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தார் என்பதை பெயர் பதிவு செய்ய மரியாளுடன் நாசரேத்து சென்றார் என்பதில் பார்க்கலாம். தேவதூதன் கனவில் எச்சரித்ததை குழந்தை இயேசுவின் பாதுகாப்பிற்காக ஆவியானவரின் குரலுக்கு செவிசாய்த்தார் என்பதில் காணலாம். இறுதியாக அவருடைய வேலையிலும் கூட கவனமாக இருந்தார் என்பதை அவர் ஒரு தச்சர் என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவன் தாம் நேசிக்கிறவர்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதையும் அக்கிரமக்காரர்களுடைய திட்டங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வாழ்த்துக்கள்.